வெல்கம் டு அவர் சேனல். வாடிக்கையாளர் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். லாஸ்ட் வீடியோக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு பெரிய நன்றிகள். ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸில் நாம் தேடிக்கொண்டிருக்கிற அழகிய பெண்களோட இந்த கூந்தல், நீளமான கூந்தலை இன்றைக்கும் நாம் அதே மாதிரி ஒரு டி நகரில் தேடுறோம். சரி, வாங்க போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற பெண்களோட நீளமான கூந்தல் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அந்த பெண்களோட நேமை டைப் பண்ணுங்கள். ப்ளஸ் அதே மாதிரி அவங்க சொல்கிற டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அவங்களோட நேமை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி போய் அவங்கள ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்போம். சரிங்களா, போலாமா? பா, கூந்தல் வந்து ரொம்ப அழகாக நீளமாக இருக்கிறது தெரிய வந்தது. ஸோ அதுக்காக வந்து உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலான்ட்டு. ஸோ அப்படியே உங்கள் கூந்தல் அப்படியே கேமராக்கு அப்படியே காட்ட முடியுமா? ஃப்ரண்ட்ல. வாவ். ஸோ எத்தனை வருஷமா நீங்க இந்த கூந்தல் பராமரிப்பு? சின்ன வயசுல இருந்தே எனக்கு நல்ல முடி இருக்கும். சின்ன வயசுல இருந்து இந்த அளவுக்கு இருக்குமா, இல்ல இப்போ முடி கொட்டிடுச்சு? இல்ல, இதை விட நீட்டாவே இருக்கும். நான் அடிக்கடி வெட்டிடுவேன், மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு வெட்டிடுவேன். என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க ஹேர் கேர் பண்றதுக்கு? அப்படிலாம் ரொம்பலாம் கிடையாது. சிக்காயிடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் ஏதாவது உங்களுக்கு ஆகியிருக்கா? நிறைய எண்ணெய் தடவி தலை சீவினாலே சிக்கலாம் அவ்வளவா ஆகாது. வாரத்துக்கு ஒன்ஸ் தலை குளிச்சு 2 தடவை தலை குளிச்சேன்னா, இப்போ இன்னைக்கு தலை குளிச்சேன்னா நாளைக்கு உடனே எண்ணெய் தேய்ச்சிடும். ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சி தலை சீவி, எண்ணெய் தேய்ச்சி தலை, அதே மாதிரி மறுபடியும் எங்கே வெளியில போனா மறுபடியும் எண்ணெய் தேய்ச்சி தலை சீவி. எண்ணெய் மட்டும்தான். எண்ணெய் மட்டும்தான். உங்க நேம்? ஷாலினி. உங்க நேம்? இந்துஜா. இந்த டி நகர்ல நாங்க தேடி கண்டுபிடிச்சல ஒரு நீளமான கூந்தல் நல்லா அழகா மெயின்டைன் பண்றதுல நீங்க ஒருத்தரா இருக்கீங்க. என்ன மாதிரி ஷாம்பூஸ்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க? ஷாம்பூஸ் வந்து அடிக்கடி மாத்தணும், ஒரே ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்களா? ஒரே ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. என்னென்ன ஷாம்பு நீங்க மாத்தி இருக்கீங்க? நான் வந்து டவ், மீரா ஷாம்பு, அப்புறம் ஹெட் அண்ட் ஷோல்டர், அந்த மாதிரி. என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் சொல்ல? ஆமா, எனக்கு 2 இயர்ஸா வளரவே இல்லை, அதை தான் கேட்டுட்டு இருக்கேன். இப்ப கேளுங்க, நீங்க ஏன் இந்த மாதிரி இவ்வளவு நீளமா வளருது அவங்க கிட்ட கேளுங்க. அவளுக்கு வளர்ச்சி அதிகம். வளர்ச்சி அதிகம்? இப்படியே சொல்றீங்களா? வளர்ச்சி அதிகம் அதனாலே நீளமா வளருதுன்ட்டு. நான் வந்து பேராஷூட் யூஸ் பண்ணுவேன் இப்போ வரைக்கும். அதுதான் பேராஷூட் இல்ல விவி, நார்மலா கோகனட் ஆயில், அவ்வளவுதான். டெய்லி அப்ளை பண்ணுவீங்களா? இல்ல டெய்லி அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஜடை போட்டுட்டு தான் போறது. உங்க நேம்? மை நேம் அவிலா மதன். அவிலா மதன். இவ்வளவு அழகான ஒரு கூந்தல் நீங்க பாரம்பரிய என்ன மாதிரி ஃபுட் எடுத்துப்பீங்க? மோஸ்ட்லி எனக்கு கருவேப்பிலை ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். நான் கருவேப்பிலை அதிகமா சாப்பிடுவேன். கருவேப்பிலை அதிகமா சாப்பிடுவீங்க. சட்னில வந்து அரைச்சே போட்டுருவீங்களா? சட்னி சாப்பிடுவேன், கருவேப்பிலை ரைஸ் கலரி சாப்பிடுவேன். சூப்பர். ரொம்ப தேங்க் யூ so much. புவனேஸ்வரி, நீங்க வந்து உங்களோட ஹேர் வந்து எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்க? அப்படியே உங்க கூந்தல் வெட்டி முன்னாடி எடுத்து போட்டுட்டு சொல்லுங்க. அப்படியே ஒரு ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன். பரவாயில்ல, லைட்டா அப்படியே ஃப்ரண்ட்ல மட்டும் எடுத்து போடுங்க. இருக்குது ஆனா பாத்துக்கோங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல விடுங்க, அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து நீங்க டெய்லி எந்த அளவுக்கு மெயின்டைன்ஸ் பண்ணுவீங்க உங்க ஹேருக்காக? ஆயில் நார்மல் வீட்டில் வந்து ரெடி பண்ணுற ஆயிலில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா முடி அந்த அளவுக்கு கொட்டாது. என்ன மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்றீங்க? சீயக்காய் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம வெளியில் போனோம்னா சீயக்காய் கரெக்டாக இருக்காது. அந்த டைமில் வந்து எந்த ஷாம்பு வேணா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அக்கா வச்சு நினைச்சு எனக்கா ஃபீல் பண்ணியிருக்காங்களா இவளுக்கு மட்டும் அதிகமாக வந்து முடி வளர்ந்துட்டு? எனக்கும் இருந்துச்சு, ஆனால் நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டீங்களா? ஏன் எதனால? ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அதனாலயா? அதனால கட். ஓகே, சூப்பர். கண்டிப்பா வளரும், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. சரிங்களா? இவங்க சொன்ன மாதிரி அந்த தென்னை மரத்துல இருந்து டைரக்டா இப்போ அதுதான் யூஸ் பண்றீங்க. ஸோ நீங்க வியூவர்ஸ்க்கு வேற என்ன மாதிரி நீங்க இது டிப்ஸ் கொடுக்கலாம்? லைக் ஃபுட் ரிலேட்டட்ல இப்படி ஃபாலோ பண்ணுங்க. லைக் ஃப்ரூட்ஸ் அதிகமாக வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்கனாலே வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். போமோகிரானட் லைக் அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும். வேற இந்த கருவேப்பிலை எல்லாம் வந்து ஏதாவது நீங்க எடுத்துக்கலாம். நீங்க நான் வந்து எப்படி சொல்றது, நம்ம ஃபுட்டு சாப்பிடும் போது கருவேப்பிலை அது மாதிரி அந்த வந்துச்சுன்னா வேணா சாப்பிடலாம். மற்றபடி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிட்டாலே கண்டிப்பாக இருக்கும். இந்த அழகான கூந்தல் அப்படியே ஃப்ரண்ட்ல எடுத்து போடுறீங்களா? சூப்பர். நீங்க இந்த கூந்தலை பராமரிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்றீங்க? பெருசா ஸ்பெஷல்லாம் எதுவும் இல்ல. சீயக்காய் போடுவோம். சீயக்காய் அப்புறம் சிக்ஷம் தான் நான் யூஸ் பண்றேன். இப்போ சீயக்காய் வந்து நார்மலா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், அது போடுறீங்களா? இல்ல இந்த மீரா ஷீகா ஷாம்பூன்னு சொல்லுவாங்கல்ல, இல்ல கடையில கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம வாங்கி ஆட்டி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில கிடைக்கிற மாதிரி சீயக்காய் யூஸ் பண்ணுவீங்க. ரெகுலரா யூஸ் பண்ணுவீங்களா இல்ல வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி? சீயக்காய் வந்துட்டு வீக்லி தான் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் ஷாம்பு
ஷாம்பு தான். சூப்பர். மேக்ஸிமம் ஷாம்பூல என்ன நீங்க ஷிக் ஷாம்பு தான். ஒரு ரூபாய் ஷிக் ஷாம்புவே எனக்கு போதும். அதுவே எனக்கு அடர்த்தியான அந்த இப்படி இழுக்கும் போது வருமே அந்த மாதிரி ஒரு அடர்த்தியான கூந்தல். சூப்பர் சூப்பர் சூப்பர். பாடி ஹீட் வந்து மெயின்டைன் பண்ணனா முடி கொட்டணும். அந்த மாதிரி உங்களுக்கு எப்போவாச்சும் ஃபீல் பண்ணுவீங்களா இதனால முடி கொட்டுது அந்த மாதிரி? எனக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா எப்படி சொல்றது, ஹேர் ஃபால் ஆகும். ஆனால் வந்துட்டு ஏன் என்னன்னு ரீசன்லாம் நான் வந்து சர்ச் பண்ணது கிடையாது. உங்களோட முடி வந்து ரொம்ப அழகா சூப்பரா மெயின்டைன் பண்றீங்க. அதுக்கு என்னென்ன ஷாம்பூஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்கமா? சாதா மீரா ஷாம்பு தான். சாதா மீரா ஷாம்பு யூஸ் பண்ணீங்களா? ஷீகா ஷாம்பு தான். ஆயில் இல்லாம செக்கு தேங்காய் எண்ணெய் தான். செக்குல கிடைக்கிற தேங்காய் எண்ணெய் தான். இந்த இதெல்லாம் இல்ல, பாராசூட் அதெல்லாம் கிடையாது. நம்ம செக்கு தேங்காய் தான். செக்குல இருந்து வாங்கி வர தேங்காய் எண்ணெய் தான். அது ரெகுலரா நீங்களே அப்ளை பண்ணி மசாஜ் மாதிரிலாம் பண்ணி விடுவீங்களா இல்ல? ஆமா, மசாஜ் மாதிரி பண்ணி தலை குளிக்க விடுவீங்க. ஷாம்பு தண்ணியில கரைச்சிட்டு குளிக்கப்போம் ஸ்ட்ரைட்டா இது பண்ணாம. சூப்பர். இந்த பைத்தம் பருப்பு இதெல்லாம் போடுவாங்கல்ல, அதையும் போடுவோம். அந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போடுவீங்க. கோல்ட் ஒத்துக்காது. ஓகே. அதே மாதிரி அந்த ஹீட் டைல்யூட் பண்றதுக்கும் அது மந்த்லி ஒன்ஸ் போட்டா அது கம்மியாயிடும். ஹீட் கம்மி முக்கியமா வந்து டெய்லி ஒரு கருவேப்பிலை கொத்து பச்சையா சாப்பிடுவோம். அதே வேற லெவல். கருவேப்பிலை கொத்து பச்சையா சாப்பிடுவீங்களா? மென்னு சாப்பிடுவீங்க. சூப்பர் சூப்பர்மா. நாங்க அப்படியே தேடி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது நீங்க வந்து அந்த பன் கொண்டை போட்டு இருந்தீங்கல்ல, அது பன் கொண்டை தானே இல்ல நீங்க வேற ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? நார்மலா கொண்டை போட்டிருக்கேன். சரிங்களா? சோ அந்த கொண்டையை அப்படியே நாங்க இப்படி அப்படியே ஓபன் பண்ணி விடுங்க பார்க்கலாம். ஹவ் பியூட்டி. எவ்வளோ அழகா வந்து அதை டிசைன் பண்ணி சூப்பரா போட்டிருக்காங்க ஒரு கிளிப்பு. யா, நம்மளோட கணிப்பு எப்பவுமே தப்பாகாதுன்றது ஒரு பெரிய சூப்பர் சூப்பர். அப்படியே ஹேர் ஃப்ரண்ட்ல விடுங்க. அப்படியே ஹீரோயின் பெஞ்சில சூப்பர். உங்களோட ஹேர் இந்த மெயின்டெனன்ஸ்க்கு என்ன மாதிரி இன்கிரிடியன்ட்ஸ்? நார்மல் கோகனட் ஆயில் தான். அதை ஹீட் பண்ணி தேய்ப்பேன். ஆயில் ஹீட் பண்ணி தேய்ப்பீங்களா? ஷாம்பு என்ன மாதிரி ஷாம்பு? நான் இப்போ ரீசெண்டா இஷ்டத்துக்கு என்னென்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டா யூஸ் பண்றது மாமா எர்த் யூஸ் பண்றீங்க. அது கொஞ்சம் கெமிக்கல் கம்மின்னு சொன்னாங்க. யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. பழகிடுச்சு எல்லாரும் சொல்றதுனால அப்படின்றீங்களா? சூப்பர். அவங்களும் மத்தவங்க இப்போ ரீசெண்டா ஸ்ட்ரைட்னிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்க? என்னோட ப்ரொஃபஷன் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட். சூப்பர். அதனால நம்மளும் கொஞ்சம் க்ரூமா இருக்கணும். ஸ்மூத்னிங் பண்ணியாச்சு. அப்ப உங்ககிட்ட இருந்து நிறைய கேட்கலாமே. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா நீங்க எல்லாருக்குமே இப்போ பிரைட்லாம் நிறைய பேர் பார்ப்பீங்க, ஹேர் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்ன மாதிரி டிப்ஸ் சொல்லுவீங்க? டிப்ஸ்லாம் அந்த நேரத்தில் எதுவும் கொடுக்க முடியாதுண்ணா. எங்களால் எப்படி வந்து அதை நல்லா குட்டாக காட்ட முடியுமோ அப்படி காட்டிடுவோம். அந்த டைம்ல என்ன ஹேர் டூ பண்ணா அவங்க அழகா இருப்பாங்க, என்ன ஹேர் டூ பண்ணா வால்யூமா தெரியுமோ அந்த மாதிரி காமிச்சு அந்த மாதிரி பண்ணிக்கிறது தான். சூப்பர். இப்போ ஹேர் கலர் பண்றதுனால நிறைய முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. அது மேபி அந்த கெமிக்கல்ஸ்னாலயா இல்ல அவங்களுக்கு அந்த ஹேர் வந்து சரியா பாத்துக்க தெரியாதுனால? அப்படிலாம் இல்லை. இப்போ எனக்கே ஹேர் ஃபால் நிறைய தான் இருக்கும். அது வந்து கெமிக்கல் யூஸ்டு தான் ஒரு ஹேர்னாவே. ஸோ அது கண்டிப்பா ஹேர் ஃபால் இருக்கும். மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் இப்படிதால எனக்கு இது மாதிரி சொல்றீ நீ ஏன் உங்களுக்கு மட்டும் ஏதாவது சொல்லி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்க? அந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூஸ் ஏதாவது ஸ்கின் அஃபெக்ட் பண்ணாம ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் இருக்கா அந்த மாதிரி தான் நான் அந்த மாதிரி தான் கேட்டு அது ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி இருக்க காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கும். காஸ்ட் எஃபெக்டிவா ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்ப்பேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம்லாம் போறது இல்லை. அழகிய பெண்களான கூந்தலை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்க சொல்ற டிப்ஸும் அவங்களோட அந்த கூந்தல் நீளமும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நேம் கமெண்ட் பண்ணுங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நாங்க போய் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்போம். ஸோ ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.